அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள். மணி சார் வணக்கம். சார், ஜாஃபர் சாதிக் விஷயம் அவர் கைது பண்ணி இப்போ கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் நேரடியாக தொடர்புபடுத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தொடர்புபடுத்தி நேஷனல் மீடியா, அதாவது ஆங்கில ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றன. இதனுடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்குன்னு? இதில் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. நாம் யார் மீதும் பழி சுமத்த விரும்பவில்லை. தனிப்பட்ட முறையில் யார் மீதும் பழி சுமத்துவது என்பது சரியாக இருக்காது. அறம் நாடு சேனலில் உட்காந்துக்கிட்டு அப்படி பேசுகிறது அறம் சார்ந்ததாக இருக்காது. நிச்சயமாக எந்த தனிநபர் மீதும், அதில் குறிப்பாக அவர்கள் அமைச்சர்கள், ஆளும் கட்சியின் பிரமுகர்கள் என்னும் பொழுது நம்ம பேசவே முடியாது. யாராக இருந்தாலும், நான் சத்தியமாக யாராக இருந்தாலுமே ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். நேஷ்னல் மீடியா இதை எப்படி கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஜெண்டா, பிஜேபியோட அஜெண்டா, நேஷ்னல் மீடியாவோட அஜெண்டா என்னன்றது நமக்கு தெரியும். கடந்த வாரமே இதற்கான கால்கோள் நடப்பட்டது. 4ஆம் தேதி, இன்று 11ஆம் தேதி பேசி கொண்டிருக்கிறோம். 4ஆம் தேதி சென்னையில் நந்தனம் ஒய்எம்சியில் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு உதவி செய்கிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்பொழுதே நான் தெரிவித்தேன் அன்று மாலை ஒரு விவாதத்தில், இந்த தேர்தலுக்கான பரப்புரை நெரேட்டிவை பிஜேபி இந்த நெரேட்டிவை செட் பண்ணுதுன்னு சொன்னேன். சரியாக ஒரு 5 நாளில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்படுகிறார். ஸோ பிரதமரோட பேச்சை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. உண்மை எதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்திங்கன்னா ஒரு அஜெண்டா இருக்குன்றது நல்லாவே தெரியுது. 9ஆம் தேதி சனிக்கிழமை என்சிபி டெப்டி டைரக்டர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. சாதாரணமாக ஒரு 2000 கோடிக்கு பிடிச்சது, அதோட மதிப்பு 3500 கோடினா இதுக்கெல்லாம் இப்போ என்சிபி ப்ரெஸ் மீட் கொடுக்காது. ஆனால் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியுது. அவர் தனிப்பட்ட முறையில் எவரையும் நேம் பண்ணலனாலும் அந்த என்சிபி டெப்டி டைரக்டர் ஞானேஸ்வர் சிங் என்ன சொல்கிறாரு, யாராக இருந்தாலும், நாங்கள் கட்சி ஜாதி மதம்லாம் பார்க்குறதில்ல, யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் போதைப்பொருள் கடத்தலில் அப்படின்றாரு. மங்கை என்கின்ற அந்த படத்தை அவர் நேம் பண்ணுறார் அஃபிஷியலாக. அந்த படம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தில் தான் எடுக்கப்பட்டதுன்றாரு. இட்ஸ் வெரி, எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரியான விஷயங்களை கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செய்தியாளனாக பார்க்கிறேன் என்கின்ற முறையில் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அவங்க பிடிச்சி 2 மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சோன்றாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. காலைல 9 மணிக்கு எல்லாருக்கும் 10 மணிக்கு செய்தி வருது, இது மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு. இந்துஸ்தான் டைம்ஸ் தான், மின்ட் என்ற பத்திரிக்கை, இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கை, அதில் தான் ஃபஸ்ட்டு நியூஸ் நான் பார்த்தேன். அதில் ஆன்லைனில் 2 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுன்றாங்க. ப்ரெஸ் மீட்டில் இப்போ தான் பிடிச்சோம் அவர் தகவலை சொல்லிவிட்டு, மங்கை என்கின்ற படம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் பணத்தில் எடுத்தது, இதை தவிர ஹோட்டல் வச்சுருக்காரு, அவர் திரைத்துறையில் இது முதலீடு பண்ணியிருக்கார், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நன்கொடை கொடுத்துருக்கார், ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருக்கார், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிலாம் ஆஃபீஸர் டெப்டி டைரக்டர் சொல்கிறாரு. சில பேரோட பெயர்களை கேட்கும்பொழுது, உதயநிதி அப்புறம் சிற்றரசு இவங்க பேரெல்லாம் சொல்லி கேட்கும்போது எவராக இருந்தாலும் தப்ப முடியாதுன்னு சொல்கிறாரே தவிர அது சம்மந்தமாக டீட்டெயிலாக அவர் எதுவுமே சொல்லலை. இது சனிக்கிழமை. நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேஷ்னல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும், முக்கியமாக இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக், இந்த சேனல் பூரா பார்த்திங்கன்னா உதயநிதி பேர் ஓடுது, உதயநிதி வில் பி சம்மண்டுன்னு. ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. மோடி 4ஆம் தேதி பேசுகிறாரு, 9ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், 10ஆம் தேதி உதயநிதியை லிங்க் பண்ணி அது எப்படி அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியுது. இந்த எலெக்ஷனில் இதுதான் பரப்புரை, முக்கிய பரப்புரையாக மாறப்போகுதுன்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று காலை முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசுகிறார். அவங்க ஏடிஎம்கே டெலிகேஷன்ஸ் ஃபார்மலாக பெட்டிஷன் கொடுக்குறாங்க, போதைப்பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச 4 மணி நேரத்தில் கவர்னரோட கவர்னரோட ப்ரெஸ்லீஸ் வருது. அவர் ஒஸ்ட் ஃபியர்ஸ் ஹவ் கம் ட்ரூ, நாங்கள் அஞ்சு கொண்டிருந்தோம், எது நடக்கும் கூடாது என்று அஞ்சு கொண்டிருந்தோமோ, நடக்கிறது என்று அஞ்சு கொண்டிருந்தோமோ அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் போதைப் பொருட்கள் அதிகம் புழங்கும் மாநிலமாக மாறிவிட்டது. குறிப்பாக கல்வி நிலையங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, பெற்றோர்கள் உஷாராக இருக்க வேண்டும்னு கவர்னர்கிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் வருது. கவர்னர்கிட்ட வருது. நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கிட முடியாது. நமக்கு கவர்னரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதேமாதிரி பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை ஒதுக்கிட முடியாது, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வார காலத்தில் அந்த கிராஃப் எப்படி போகுதுன்றதை பார்த்தீங்கன்னா, மீடியா நேற்று பூரா மீடியா எப்படி அதை ஹேண்டில் பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக இது ஒரு மிகப்பெரிய பரப்புரையாக மேற்கொள்ளப்படுகிறது. வரும் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக திமுகவுக்கு எதிராக போதைப்பொருள் விவகாரம் எதிர்க்கட்சிகளால், குறிப்பாக பாஜகவால், போத் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே, எஸ்பெஷலி பிஜேபியால் பயன்படுத்தப்படும் என்பது
தெளிவாக தெரிகிறது. இடி இதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். ஆமாம், இதில் முக்கியமான நபர்கள் அது நேற்று நீங்கள் செய்தியை பார்த்துருக்கலாம். 7 லட்ச ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்ததா தான் சோர்சஸ் சைட்டன். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொல்லலைனாலும் நமக்கே தெரியும் சார், இந்த மாதிரி ஏஜென்சிஸ் வந்து நேரடியாக சொல்லலைனாலும் ரிப்போர்ட்டர்ஸ் சில விஷயங்களை லீக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லீக் பண்ணி வரும்போது இடி வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். அடுத்தடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இது சம்மந்தப்பட்ட இடங்களாக இருக்கட்டும், அவருடைய ஹோட்டல்ஸோ ஆர் இண்டஸ்ட்ரி, அவங்க பிற கட்டுமான நிறுவனங்களாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வரும் பொழுது தொடர்ச்சி அந்த தாக்கம் எவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு போகப்படும், இது எப்படி போய் நிற்கும், இது எப்படி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எலெக்ஷன்ஸ் வரைக்கும் இந்த மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ண முடியுமான்றீங்க? தெரியல. அஸ் லைக் 2G ஆமாம். 2Gயில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, 2Gயில் வந்து இந்த கேஸ் வாஸ் மானிட்டர்ட் பை த சுப்ரீம் கோர்ட் பல மாதங்கள். 2010 செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர், 2000 ஜனவரி எண்டில் தான் வந்து இந்தியா பூரா எந்த நீதிமன்றமும் இதில் எந்த தீர்ப்பும் தலையிடக்கூடாது, எந்த வழக்கும் போடக்கூடாது, வரலாறுல இல்லாத ஆர்டர்ஸு. பிப்ரவரியில் 2ஆம் தேதி 11 ஆராசா கைது, அதே ஆண்டு மே மாதம் 20 கனிமொழி கைதெல்லாம் வந்தது. ஒரு 6-7 மாதம் 2Gயில் வந்து அந்த ஹீட் சஸ்டெயின் ஆச்சு பிகாஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங். அந்த கேஸ் வந்து தெர் வாஸ் அ கண்டினியூஸ் மேண்டமஸ்னுவாங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நேரடி மேற்பார்வையிலேயே அந்த வழக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இது அந்த அளவுக்கு போகல. இப்போ இது ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் வந்து 2G மாதிரி இது வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இப்போ பதில் சொல்கிறது கடினம். அதாவது என்னென்னா, எலெக்ஷன் நெருங்கிறதுனால இந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவம் அதிகமாகுது. பிஜேபி இதை எலெக்ஷனுக்கு நல்லா யூஸ் பண்ண பார்க்குறாங்க. திமுகவுக்கான கூடுதல் நெருக்கடி என்பது எலெக்ஷன். இப்போ நேற்று வந்து ரகுபதியும் வில்சனும் என்ன சொல்கிறாங்க, இது இப்போ என்சிபி வந்து ஏன் இதில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது, ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கும்போது எதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்கன்னு கேட்குறாங்க. அது ஓரளவு நியாயமான கேள்வி. அது இவ்வளோ தூரம் என்சிபி வெறும் 3500 கோடின்றது என்சிபி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சாதாரணமான அமௌண்ட். அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் என்சிபி கொடுக்குதுன்னு கேட்குறது, ரகுபதி கேட்குறாரு, வில்சன் கேட்குறாங்க, நியாயமான கேள்வி தான் அது. பட் ரிமெம்பர், திஸ் இஸ் பாலிடிக்ஸ். ஜஸ்ட் இமேஜின் ராஜா, இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்து இது நடந்திருந்ததுன்னா, எடப்பாடி மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்ததுன்னா, அதிமுக இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திமுக என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஃபேக்ட் 2Gயை விடுங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம், பொள்ளாச்சி பாலியல் விவகாரம், இதிலெல்லாம் அதிமுகவை திமுக எதிர்த்த அரசியல் பாடாப்படுத்தினது. அதில் 10% கூட இன்றைக்கி திமுக எதிராக அதிமுக பண்ணல, மீடியா பண்ணல. புரியுதா? நாங்கள் என்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னு இதே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அப்போ இது அரசியல். இது அரசு நெருங்கி வரும்போது பர்டிகுலர் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் ராஜா, ஒரு அரசியல் கட்சி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடாது, சத்தியமாக ஈடுபடாது. எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் இன்டெல்ஜ் இன் ட்ரக் பெட்லிங். அதில் இருக்க சில தனிநபர்கள் செய்வானுங்க. அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்தால் உங்களுக்கு கூடுதல் ப்ராப்ளம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கான், வெறும் இப்போ நேற்று வில்சன் என்ன சொல்வார், 2 கோடி உறுப்பினர்கள் யாரை பேக்ரவுண்டு செக் பண்ண முடியுமா? ஃபைன், 2 கோடி பேரை நீ செக் பண்ண வேணாம். அவன் அயலக பிரிவில் தலைவராக வந்தானே, எப்படி விட்டீங்க? சிஎம் ஃபேமிலியோட நெருக்கமாகறான், ஃபோட்டோ எடுக்கிறான், ஃபண்டு கொடுக்குறான், எப்படி நீங்கள் இதெல்லாம் அலோவ் பண்ணீங்க? அவன் ஏற்கனவே பாஸ்போர்ட் அவனுக்கு முடக்கப்பட்டிருக்குன்னு இப்போ தகவல் வருது. பம்பே ஹைகோர்ட்டு ஏற்கனவே வேறு ஒரு இஷ்யூ இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி எப்படி நீங்கள் இதை நியாயப்படுத்துவீங்க? நான் கேட்குற ஒரே கேள்வி இதுதான். நீங்கள் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருந்து இன்றைக்கி இதே நிலைமை எடப்பாடிக்கு நடந்திருந்ததுன்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? 10% கூட எதிர்கட்சிகளும் மீடியாவும் உங்களை தொடலை இன்றைக்கி. அதான் உண்மை. நேஷ்னல் மீடியா கிழிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதில் எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது. உண்மை வெளியில் வரும் வரையில் எவரையும் நாம் குற்றம் சாட்ட முடியாது. அது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். எப்படி என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் ராஜா நம்ம சொல்கிறோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வி டோன்ட் நோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்கு பிறகு நான் சொன்னேன், பெருமைக்கு சொல்ல, ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் சொன்னேன், இது அவங்க பெருசு இதை தான் பப்ளிக் நெரேட்டிவாக மாற்ற போகிறாங்கன்னு, பொலிட்டிக்கல் நெரேட்டிவாக மாற்ற போகிறாங்கன்னு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்றைக்கு நேஷனல் மீடியா இதை கையாண்ட முறையை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்கள் விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. இது நம்மள் டைமே நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார். இப்போ வந்து என்சிபி வந்து அவங்க இது ஒரு பெரிய நெட்வொர்க்கை எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்றது மாதிரி இதை எடுத்துக்கிற கூடாதா? அவங்க இல்லை இந்தியாவில் இல்லைங்க, அவன் வேலையை வந்து அவங்களும் ஒன்று உத்தமனுங்க கிடையாது. என்சிபியில் இருக்கவங்களும் வந்து நிறைய பிளாக் ஷிப்ஸ் மட்டும் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து என்சிபியோட ஃபங்க்ஷனிங் ஒன்றும் நம்ம பெருமைப்படுற மாதிரி கிடையாது. அவங்க வந்து அவன் வேலை வந்து கார்டல்ஸை உடைக்கிறதுங்க, இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணுறது கிடையாது. பெரிய பெரிய கார்டல்ஸை உடைக்கிறது தான் அவன் வேலை. ஒரு தனிநபருக்காக ஒரு சாதிக் பாட்சா
அல்லது வேறு ஒரு XYZ மட்டுமே அவன் டார்கெட் பண்ண மாட்டான். இது நடக்கிறதுல வந்து பிடிக்கப்படுறது 5% தாங்க. அது ஒரு பெரிய ராக்கெட். உலகம் முழுவதும் இருக்க பிரச்சனை இது. NCB ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சவன் கிடையாது. இது என்னென்னா இதில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இவன் வந்து ரொம்ப கேவலமான, அதாவது ரொம்ப கொடூரமான காரியத்தை தான் இந்த ஜாஃபர் சையத் பண்ணியிருக்கான்றதெல்லாம் உண்மை. அந்த மெத்துன்ற இது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் டைமாக இருக்கிறதால, குறிப்பாக திமுக பிஜேபியை பொலிட்டிக்கலி அப்போஸ் பண்ணுறதால இதை பிஜேபி யூஸ் பண்ணுது. இதை பிஜேபி யூஸ் பண்ணுதுன்றது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இதில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் உத்தமர்கள் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் திருவாளர் பொதுஜனத்துக்கு இருக்க டைலமா. பிஜேபி இதை பாலிடிக்ஸ் தான் பண்ணுது. மேபி பிஜேபி இது இவங்க கூட்டணியில் இருந்தால் இதை இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் வேறு. ஆனால் அப்பயும் இது அவங்க நினச்சா கூட இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜேபி நினச்சா கூட இது அப்படியே காலு கீழே போட்டு புதைக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த விஷயம் எங்கேருந்து வந்ததுன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, US 3லேருந்து வந்தது. அந்த 3 பேரும் ஏன்னா 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கனடாவில் அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. அந்த 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்க 5 நாடுகள் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, US, கனடா, பிரிட்டன். அவங்களுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பயங்கரமாக இருக்கும். அது போதும் விட மாட்டான். மோடி கவர்மெண்ட்டை நினச்சாலும் இதில் உண்மையை கீழே போட்டு மறைக்க முடியாது. ஆனால் இல்லாததை பெருசுப்படுத்த முடியுமானா எலெக்ஷன் டைம்ன்றதுனால ஓரளவு பெருசுப்படுத்தலாம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அதெல்லாம் இருக்காது. இவங்க நினச்சாலும் உண்மையை மறைக்க முடியாது. இவங்க நினச்சாலும் ஒரு அளவுக்கு மேலே பெருசாக கொண்டு போக முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து இதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னா எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். இதில் இந்த ஹோல் இஷ்யூவே வந்து பிகம் மர்க்கியர்னுவாங்க ஆங்கிலத்தில், பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதுவும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே, இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்படியும் ஒரு வாரம் தள்ளி தான் போகுது. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரிசைன் பண்ணிட்டான். 15ஆம் தேதி தான் மீட்டிங் இருக்குது பிரைம் மினிஸ்டர் தலைமையில். 2 எலெக்ஷன் கமிஷன் போட்ட பிறகு 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ மினிமம் 1 வீக் இருக்குது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு. அது வரைக்கும் அதுக்கு முன்னாலேயே இது எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. சார் இதை நோக்கி இது போகுதுன்னு நான் சொல்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் நேற்று ஆளுநரை பார்த்துட்டு வெளில வரும்பொழுது 2 பேரும் ராஜினாமா பண்ணணும், முதலமைச்சர் அண்ட் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. இந்த கோரிக்கை சரியானது தானே சார்? ஏன் எப்படி விட்டீங்க? இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனைக்கு உள்ள விட்டது சரியா கேட்குறதுல வந்து நியாயம் இருக்குயா? இல்லை நியாயம் இல்லை. நான் ராஜினாமாவெல்லாம் கோருவது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது பாலிடிக்ஸ். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி, இது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது விசாரணை. இது ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த கட்டத்திலேயே முதலமைச்சரின் ராஜினாமாவை எடப்பாடியார் கோருவது என்பது, எடப்பாடி பழனிசாமி கோருவது என்பது அரசியல் உள்நோக்கம் தான். அது பாலிடிக்ஸ். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. தட்ஸ் பாலிடிக்ஸ். ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் அவர் ராஜினாமா பண்ணாரா? 13 பேர் செத்ததை வந்து அவர் நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. எப்போ ராஜினாமா பண்ணார் அவர்? ஆகவே இதில் ராஜினாமா இந்த ஸ்டேஜில் கேட்குறதுன்றதெல்லாம் வந்து இட்ஸ் பியூர் பாலிடிக்ஸ். அதை நீங்கள் இக்னோர் பண்ணலாம். விஷயம் அது கிடையாது. எவ்வளோ ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, போதைப்பொருள் பழக்கம் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. வெள்ளமாக ட்ரக்ஸ் ஓடுதுன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை சொன்னவங்க திமுகவில் இருக்கவங்க, திமுகவில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அங்கே நடக்குது, குஜராத்தில் நடக்கலையா, பஞ்சாப் நடக்கலையா, யூபியில் நடக்கலையான்னு. சில விவகாரங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட தேவையில்லை. கண்ணு முன்னால் நம்ம பார்க்குறோம். எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன், இந்த இவர் பார்க்குறாரு. பழக்கம் அதிகரிச்சிருக்கா இல்லையா? புழக்கம் அதிகரிச்சிருக்கா இல்லையா? இந்தியாவில் அதிகமாக குறைவான்றதை பற்றி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம ஸ்டாண்டர்டில் இது கூடியிருக்கா குறையிலையா? எவ்வளோ பிடிப்படுது? அப்போ இதில் வந்து இன்னும் உஷாராக இருந்திருக்க வேண்டிய அரசு கோட்டை விட்டுருக்குன்றது தான் உண்மை. இனிமேலாவது அவங்க உஷாராக இதை இழுத்து பிடிக்கணும். இல்லைனா அவங்க அரசையை வாங்குற அளவுக்கு போகும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், உதயநிதி ராஜினாமா பண்ணணும் என்று எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. நான் அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறேன். அது அவசியம் இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. அது முழுக்க முழுக்க அரசியல் கோரிக்கை. சார், வில்சன் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து டிஃபேம் பண்ணுறதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இங்கே அரசு டிஃபேம் பண்ணுறதுக்கு நடக்குன்னு அவர் சொல்கிறது உண்மை. நான் முரண்பாடாக பேசுகிறதா நினைக்காதீங்க. கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். ட்ரக் இஷ்யூவை வச்சு டிஎம்கேவை டிஃபேம் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குது. என்சிபியும் துணைப்போகுது, உண்மை. பட் திஸ் இஸ் பாலிடிக்ஸ். எலெக்ஷன் டைம். நீங்கள் ஏன் அதுக்கு இடம் கொடுத்தீங்க? எவனோ ஒருத்தன் வரான், அவன் யாருன்னே தெரியாது, கட்சியில் வந்தோன்னா 2 கோடி பேர் இருக்கான்லாம் நீங்கள் சால்ஜாப் சொல்லாதீங்க சார். அவனுக்கு பதவி கொடுக்குறீங்க. அவன் பாஸ்போர்ட்டை பாம்பே ஹைகோர்ட்டு சீஸ் பண்ணுது. அவன் தம்பி ட்ரக் கேஸில் உள்ளே இருக்கான். இவனே உள்ளே இருந்துட்டு வந்தவன். கட்சிக்குள்ளே உறுப்பினராக எவன் வேணால் சேரலாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் RSSலையும் தாங்க ஒருத்தன் உறுப்பினராக சேர்றது கஷ்டம். மற்ற எந்த கட்சியில் வேணால் எவன் வேணால் சேரலாம். 10 கட்சியில் உறுப்பினராக இருக்கான், ஃபைன். ஆனால் பொறுப்பு எப்படி வாங்குறான்? சரி, அது இருக்கட்டும். 3வது, சிஎம் ஃபேமிலியோடு அவன் எப்படி போய் நெருங்குறான்? ஒரு படம் முழுக்க முழுக்க போதைப் பொருளை எடுத்த படம்னு என்சிபி சொல்கிறாங்க. அந்த படத்தோட டீசரில் யார் கலந்துக்கிட்டா?
சிஎம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. எப்படிங்க இது நடந்தது? அப்போ இதை சிவில் சமூகம் எப்படி கடந்து போக முடியும்? நான் இப்பயும் யாரையும் குறை சொல்லலை. எந்த இண்டிவிஜுவலையும் சீஃப் மினிஸ்டர்லேருந்து அந்த கட்சியில் இருக்க சாதாரண உறுப்பினர் வரைக்கும் யாரையும் நான் பர்சனலாக குறை சொல்லலை, குற்றம் சாட்டவில்லை, தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கட்சியில் சேர்ந்த ஒருத்தன் வெறும் உறுப்பினர் மட்டும் இல்லை, பொறுப்பு வாங்குகிறான், ஃபோட்டோ எடுத்துக்கிறான், சிஎம் ஃபேமிலிக்கிட்ட நெருங்குறான், அவன் சில வர்த்தக நிறுவனங்களோட திறப்பு விழாக்கு போகிறான், அங்கே மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிறாங்க, அவன் கலந்துக்கிற பல விழாக்களில் கட்சிக்காரன் பெருமளவில் கலந்துக்கிறான், அவனை பிடிக்கிறாங்க. எலெக்ஷன் டைமு. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பாதான்? டிஃபேம் பண்ணுறாங்கன்னு வில்சன் சொல்கிறத நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். யார் காரணம்? மீடியா ட்ரையலை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் டெமோக்ரஸியில் நீங்கள் கொடுக்குற விலை, ஜெயலலிதாவை நீங்கள் பண்ணல மீடியா ட்ரையல். 96 அந்த அம்மா பதவி எழுந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட அந்தஸ்து இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி வீட்டில் 4 நாள் ரெய்டு பண்ணி 900 செருப்பு, 10,000 புடவை, இவ்வளோ வெள்ளி நகை, அவ்வளோ வாட்ச்சு, 800 வாட்ச்சு, இதெல்லாம் கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னால் மீடியாவில் போட்டு கிழிச்சு நாரடித்து மீடியா ட்ரையல் நடத்துனது யார்? அன்றைக்கி அவங்களுக்கு பண்ணிங்க, இன்றைக்கி உங்களுக்கு திரும்புது. நான் யாரையும் நான் குறை சொல்லலை, யாரும் குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வில்சன் கேட்குறதுக்கான பதில் இதுதான். மீடியா டிஃபேம், எஸ் டிஃபேம் பண்ணுறாங்க, பண்ணதான் செய்வான். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் இது நடக்கும். உங்கள் கட்ட நேரம் எலெக்ஷன் டைம். சரி, பேரலாக அவங்க வந்து இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண அன்னைக்கு அரசுவாரி சந்தித்தார். அதுக்கு பிறகு ஒரு தடவை ரகுபதி அவர்கள் சந்தித்தாங்க. இது 3வது ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன் இந்த விவகாரத்தில். வேறு யாருமே பேசாமல் இருக்கிறது, தொடர்ச்சியாக அவங்க முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும் சொல்கிறது, இந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா? அவங்க பதில் சொல்கிறது அந்த ஆங்கிள்லேயாவது இதையும் பார்க்க வேண்டி இருக்குல்ல? ஏன் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் அப்போஸ் பண்ணலைன்னு கேள்வி வருது இல்லை? அப்போஸ் பண்ணலாம் அல்லது விளக்கம் சொல்லலைன்னு ஒரு இல்லை. உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? ஆஸ் ஆஃப் நோ இது வரைக்கும் கடந்த ஒரு வாரமாக வந்த டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி 9ஆம் தேதி என்சிபி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு பிறகு டிஎம்கே இதை ஹேண்டில் பண்ண முறை அப் டு த மார்க்கான்னு கேட்குறீங்க இல்லையா? ஐ திங்க் தேர் ஆன் த டிஃபென்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லணும், அவங்க தற்காப்பில் தான் இருக்காங்க, ஏறி அடிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கலக்கம், தயக்கம், அச்சம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது நல்லதல்ல. அவங்க அஃபென்ஸில் போனால் தான் தப்ப முடியும். ஆனால் அஃபென்ஸில் போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்கள் என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தகவல் வருது. மீடியா அவங்க கண்ட்ரோலில், மோடி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. எலெக்ஷன் டைம், டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இப்படி நிற்குது. பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமி. இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 40 சீட்டும் ஜெயிக்க போகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தன்னுடைய அரசியல் எதிரிகளை மோடி எப்படி நடத்துவார் என்பதை கடந்த 10 ஆண்டு கால இந்திய வரலாறை பார்த்த உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது திமுகவின் தயக்கம் உங்களுக்கு புரியும். உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், கடந்த 3 நாட்களாக, ஒரு வாரமாக, குறிப்பாக 3 நாட்களாக திமுக இதை கையாண்ட முறை என்பது சரியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதில், தே ஆர் ஆன் த டிஃபென்ஸ். அவர்கள் தற்காப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலைமை இன்னமும் ஃபுல் கண்ட்ரோலில் வரல. இன்னும் கூடுதல் தகவல்கள், அதிரடி தகவல்கள் வெளியில் வந்தால் என்ன செய்வது என்ற ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். சுருக்கமாக உங்களுடைய கேள்விக்கானுடைய பதில், இதுவரைக்கும் திமுக இதை கையாண்ட முறை, எஸ்பெஷலி ஃபார் த பாஸ்ட் 3 days டெவலப்மெண்ட்ஸுக்கு டெஃபினெட்லி நாட் அப் டு த மார்க். நிச்சயமாக அது போதுமானது இல்லை. நிச்சயமாக அவங்க டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. டிஃபென்ஸில் இருக்காங்கனாலே தட்ஸ் நாட் குட் ஃபார் தட் பார்ட்டி. சார், இடி ஐடியில் நம்ம அதிகம் பார்த்துருக்கோம். இந்த என்சிபி வந்து இங்கே விசாரிக்கிறதுன்றதே கொஞ்சம் ஒரு புதிய டேமேஜ் தான் ராஜா. பெருசாக ஒன்றும் அவன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் மாட்டினாங்கன்னா 10 வருஷம் காலி. இட்ஸ் வெரி சீரியஸ் அஃபென்ஸ். இன்னொரு விஷயம், அந்த என்டிபிஎஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் அவங்க கூட போய் ஒரு தொடர்பில் இருந்தீங்க, டீ சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களை விசாரணை கூப்பிடுவோம். நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். பட் யூ வில் பி கால்டு. கூப்பிட்றதாலே நீ குற்றவாளி இல்லை, ஆனால் நீங்கள் கூப்பிடப்படுவீர்கள். இது வந்து யாருக்கு? சும்மா அவங்க கூட தொலைபேசியில் பேசுனீங்க, டீ சாப்பிட்டீங்க, ஒரு 2 தடவை டீ சாப்பிட்ருப்பீங்க அவங்க கூட ரோட்டில், ஏதோ காரணமாக கூட இருக்கும். கண்டிப்பாக அவன் நினச்சா கூப்பிடலாம். ஆனால் பிஸ்னஸ் டீல் வந்திருக்குதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்.
இல்லை இதில் தான் இப்போ அமீர் அவங்க பெயர் அடிபடுது, அடுத்து அவர் கூட இருந்தார், அவர் வந்து இல்லை அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு. பட் என்ன அவங்க கொடுத்துருக்காரு அந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே முழுசாக என்ன இருக்குன்னு தெரியல. நமக்கு தெரியாது. தொடர்பு தான் இருக்குது, இவங்க இந்த செக்டாரில் தொடர்பு வச்சுருந்தேன், இந்த செக்டாருக்கு பணம் கொடுத்தேன், இந்த செக்டாரில் நான் ஃபண்டு கொடுத்தேன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. பட் இது உள்ளே வந்தால் இட்ஸ் அ வெரி டேஞ்சர். ஈவன் அந்த இண்டஸ்ட்ரிக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டேஞ்சர் வருமா? ஏன்னா இதுலேயே கெட்ட பேர் ஆகும். டேஞ்சர் இந்த சென்ஸ் கெட்ட பேர் ஆகும். பாலிவுட்டில் 30 வருஷமாக என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அது தமிழ் திரையுலகில் கடந்த சில ஆண்டுகளாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு தகவல்கள், ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் வந்தன. இப்போ வரக்கூடிய செய்திகள் அதை ஊர்ஜிதப்படுது. அவர் தியானேஸ்வர் சிங் என்சிபி ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறாரு, இவன் சம்பாதிச்ச பணத்தை அவன் திரைத்துறையில், ரியல் எஸ்டேட்டில், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணியிருக்கான்னு அவர் சொல்கிறாரு. அமீரை நேம் பண்ணி கேட்கும்பொழுது யாராக இருந்தாலும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் தான் சொன்னாரே ஒழிய அவர் அதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்சிபி மூவ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது என்னன்னு. சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்பயுமே ட்ரக் கார்ட்டலோட நெருக்கமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை. இதில் 2 விஷயம் ராஜா. ஒன்று, அவன் கொள்ளையடித்த பணம் இங்கே முதலீடாச்சா என்பது ஒன்று. ரெண்டாவது, முதலீடெல்லாம் இருக்காது, ஆனால் அந்த பழக்கத்தை சில தனிநபர்களுக்கு அவன் அறிமுகப்படுத்தினான். அதன் மூலம் அவர்கள் வேறு சில தனிநபர்களுக்கு திரைத்துறையில் சில முக்கியமான பிரபலங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள்ன்றது சார்ஜாக வரும். அதுவும் தப்பு. பண டீலிங் இருக்காது. ஓகே. ரெண்டாவது சொன்னது தான் டேஞ்சரஸ். ரெண்டாவது சொன்னதும் டேஞ்சரஸ். சுஷாந்த் சிங் கேஸ் என்னாச்சு? அவன் ட்ரக் அடிக்ட்னு சொல்கிறாங்க, தெரியாது. ரியா சக்கரவர்த்தியை போட்டு 1 வருஷம் பாடாப்படுத்துனாங்க. அந்த கேஸ் இன்னமும் என்சிபி மூடாமல் வச்சுருக்கான். பிகாஸ் சார்ஜ் என்னென்னா அவ தான் அறிமுகப்படுத்தினா ட்ரக்குன்றது. அந்த அம்மா, அவங்க ரியா சக்கரவர்த்தின்ற அந்த நடிகை, அவர் அறிமுகப்படுத்தினார்ன்றதான் சார்ஜ். ஆஸ் பர் NDPS ஆக்ட் அது சீரியஸ் அஃபென்ஸ். புரியுதா? நான் சில டாட்ஸை வைக்கிறேன். நான் இண்டிவிஜுவல்ஸ் யாரையும் எந்த சார்ஜும் வைக்கல, யாரை பற்றியும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட நான் வைக்கல. எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த பேராமீட்டர்ஸை மட்டும்தான் சொல்கிறேன். கரப்ஷன் கேஸ் மாதிரி இது கிடையாது. NDPS ஆக்ட் இஸ் வெரி சீரியஸ் ஆக்ட். நீ அடித்த கொள்ளையை, போதைப்பொருள் கடத்து விற்று வந்த கொள்ளையை சினிமாவில் போட்டு படம் எடுத்த, அல்லது சினிமாக்காரனோடு சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணனா அது வேறு. அது மட்டும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு, டைரக்டருக்கு இந்த போதைப்பொருளை நீ அவனை கற்றுக் கொடுத்த, அவனும் யூஸ் பண்ணால், இன்னும் 4 பேர் உனக்கு 4 சினிமாக்காரனை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா யூ வில் பி இன் சூப். அது NDPS ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ட். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் நம்ம யாருக்கும் க்ளீன் சிட் கொடுக்கவும் முடியாது, அவர்கள் குற்றவாளிகள்னு சொல்லவும் முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? இதை எங்கே நிறுத்தணும்னா, எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது தேர்தல் காலம். பிஜேபியோட பரம எதிரியாக இருக்கக்கூடிய திமுக, தமிழ்நாட்டில் மீண்டும் 40 சீட்டு ஜெயிக்க வாய்ப்புள்ள திமுக, இந்த பிரச்சனையில் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை எதிர்கொள்ள போகிறது என்பதை இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசியதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான். நத்திங் மோர், நத்திங் லெஸ். அதிமுக கையில் எடுத்திருக்க விதம் சார், அவர் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் மாற்றுறது, அடுத்து மனித சங்கிலி போராட்டம், தொடர்ச்சியாக அவங்க ஹேஷ்டேக் போட்டு கொண்டு வர்றது, இது வந்து அவங்க ஒன்லி இந்த அரசியலாவது அவங்களுக்கு வந்து கை கொடுக்குமா? இந்த அது தெரியாது, அது தெரியாது. அதாவது இது அடுத்து எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்றதை பொறுத்து. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரல. மோடி வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரதை பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் எலெக்ஷன் முடிச்சுடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டினியூஸாக மோடி வராரு. இப்போ கூட இந்த வாரம் 2 தடவை வராருன்றாங்க. 15-18 பிரைம் மினிஸ்டர் விசிட் இருக்குன்றாங்க. கண்டினியூஸாக மோடி வரதை வச்சு பார்க்கும்போது 6-7 ஃபேஸில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு மேலே 7-8 ஃபேஸ் கூட நடக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே நமக்கு வந்துருமோன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. ஃபஸ்ட் ஃபேஸ்னால் ஏப்ரல் 2nd வீக்குள்ளே நமக்கு வந்துடும். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வரப்போகுதுன்றதை பொறுத்து தான் இது அரசியலாக பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இதை டு த ஹில்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. திமுக எதிராக ஒரு ஆயுதமாக 2 பேரும் யூஸ் பண்ண போகிறாங்க. அது ஜெயிக்குமா தோக்குமான்றது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வெளியில் வரப்போகுது, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்றதை பொறுத்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது. உங்கள் நேரத்தை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி ராஜா, நன்றி.